தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் முக்கியம். வெள்ளை அறிக்கைலாம் இந்த அரசு விட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நிதிநிலை அறிக்கை பற்றி வெள்ளை அறிக்கை, அதுக்கப்புறம் நிதி அதாவது மின்துறைக்கு மட்டும் நாங்கள் வெள்ளை அறிக்கை விடுவோம் அப்படின்னு சொல்லி பிறகு சொன்னாங்க. இப்போ அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 2.47 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதிகமான கடன் சுமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிர்மலா குமார் அமைச்சர் வந்து காலையில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு பயங்கரமாக விளக்கிட்டு இருந்தார். அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக கிட்டத்தட்ட திரு செந்தில் பாலாஜி ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டே வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பதில் சொன்னாங்க. கடைசி கேள்வி மட்டும் ஒரு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் காட்டமான பதில் வந்து கொடுத்ததை பார்த்தோம். ஸோ முழு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அமைச்சர் நிர்மல்குமார் வைச்ச அந்த சார்ஜஸுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடி கொடுத்தும் விதமாக இருந்துச்சா? இல்லை, நீங்கள் இந்த தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி ரெடி பண்ணி திமுக அரசு வந்து கிட்டத்தட்ட ஊழலில் மிக அதிகமான ஊழல் நடந்த அரசாக மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை பற்றிய தகவல்கள் அந்த 10 ரூபாவில் ஆரம்பித்து பெரிய ஒரு பெரிய லெவலில் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இபி இதில் முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேலே ஒரு டார்கெட். ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே காரணம் என்னென்னா அவர் ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு விரக்தியா இல்லை வேறு என்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதோட பிரதிபலனான்னு தெரியலன்னு வச்சுக்கங்களேன். முழுக்க அவரை டார்கெட் செய்து தான் ஆக்சுவலாக இபியில் வந்து இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை தேவையே இல்லை. புரியுதுங்களா? நிதிநிலை வந்து எப்பயுமே 2021 திமுக அரசும் செய்தது. எவ்வளோ இருந்தது, பணம் இருந்தது, எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, எவ்வளோ கடன், எவ்வளவு பற்றாக்குறை, எவ்வளவு நம்மளுடைய வருவாய் என்னங்கிறத ஓப்பனாக சொல்கிறது தான் ஒயிட் பேப்பர். பட் இந்த இபிலையும் ஒயிட் பேப்பர்னால் நம்ம எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். செந்தில் பாலாஜியோடைய இன்றைக்கி இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1:40 கிட்டத்தட்ட அந்த டைமில் உள்ள ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முழுக்க எங்களை குற்றம் சாத்துவதற்காக ஒரு வெள்ளை அறிக்கையா தவறு அப்படிங்கிறது தான். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்த திட்டங்கள் என்னங்கிறத நீங்கள் உள்ளுக்குள்ளேயே விஷயங்களாக சொல்கிறீங்க. பட் ஆனாலும் நாங்கள் வந்து நிறைய தவறு செய்தவன்ட்ட மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்துகிறீங்க. வருவாய் எவ்வளோங்கிறத நீங்கள் சொன்னீங்களா? அதிமுக கவர்மெண்ட்டில் நடந்த வருவாய் எவ்வளவு, அதில் பற்றாக்குறை எவ்வளவு இபியில், அதே மாதிரி திமுகவில் எவ்வளோ இருந்தது, பற்றாக்குறை எவ்வளவு, அந்த பற்றாக்குறையில் விஷயத்தில் எல்லாத்தையுமே வழக்கமாக பார்த்திங்கன்னா பற்றாக்குறை வரும்போது மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டியவும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒழுங்கு கண்காணிப்பு குழு வந்து கரெக்டாக என்ன சொல்லணும், மத்திய அரசினுடைய அவங்க வந்து கரெக்டாக இபியில் வந்து நீங்கள் யூனிட்டுக்கு இவ்வளோ ரேட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது திமுக அரசில் முதல்வர் என்ன சொன்னார், இல்லை வேண்டாம், அதை நீங்கள் வந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டாம், எவ்வளோ பற்றாக்குறையோ அதை நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி பதவி உயர்வு, பணி நியமனம் எல்லாமே நாங்கள் எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை தெளிவாக சொன்னார். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஊழல் சம்மந்தமாக இது சிபிஐ விசாரிச்சிட்ருக்கு. அந்த விசாரணையில் என்ன நடக்குது, எதுக்காக இந்த விசாரணை அப்படிங்கிறதையும் முழுக்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டு அதுதான் ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறேன். காரணம் என்னென்னா இது கிட்டத்தட்ட வந்து உண்மையான விஷயங்களை அது வெள்ளை அறிக்கை இல்லை, இது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கொண்டே ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியோடைய இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டோடைய சாராம்சம். எங்களை வந்து வேறு மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ஓப்பனாகவே சொன்னார். அதுலேயும் கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் துணை முதல்வருடைய நண்பர்களும் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அவங்களெலாம் இன்டர்ஃபியர் பண்ணாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னா அதுக்கு ஆதாரம் வேணும். இதுலேயும் பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே டாஸ்மார்க்கில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி முதல்வர் சட்டமன்றத்தில் ஒரு எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரியே இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அதுக்கு தான் தெளிவாக செந்தில் பாலாஜி சொன்னது, நீங்கள் எந்த ஒரு பணியாளர் இடமாற்றமாக இருக்கட்டும், நியமனமாக இருக்கட்டும், எதுலையாவது
நாங்கள் பணம் வாங்கினோம், பார்ட்டியிலேருந்து வாங்கினாங்கன்னு சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள். ம். நீங்கள் எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, 1 வருஷமாக இருக்கட்டும், 2 வருஷமாக இருந்தாலும் கூட நீங்கள் உட்காந்து விசாரித்தாலும் கூட உங்கள்கிட்ட ஆதாரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜியோடைய இந்த ப்ரெஸ் மீட்டோடைய. இப்போ அந்த வெள்ளை அறிக்கையில் கடன் சுமை முந்தைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதாவது திமுகவுக்கு முந்தைய ஆட்சி காலத்துலேருந்து எப்படி இருந்துச்சு கடன் சுமை, அந்த அந்த சுமைக்கு ஏற்றவாறு இந்த வரக்கூடிய அரசு வந்து எப்படி கடன் வட்டி மட்டுமே எவ்வளோ செலுத்தியது, இதை பற்றிய புள்ளி விவரங்கள்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற உடன் இருந்த கடன் தொகை வந்து 1.4 lakh crore அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அதை வந்து அவர் வட்டி மட்டுமே நாங்கள் ஆண்டுக்கு 15,000 கோடி கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஆமாம். 15 × 5 75,000 கோடி நாங்கள் வெறுமனே வட்டியை மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திரு செந்தில் பாலாஜி இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ அதே போல் அந்த மில்லியன் யூனிட் சம்மந்தமாகவும் அவர் வந்து அந்த பேசியிருந்தார். அது அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டினுடைய அந்த உற்பத்தி விகிதம் என்பது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 10 to 15% தான் என்னமோ இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் சுட்டி காட்டினதை நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறது? இல்லை, அவர் செந்தில் பாலாஜி வந்து 2021 இபி டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது எங்களுடைய ஒரு பாலிசியாக என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு தேவையில் 50% நம்ம வந்து உற்பத்தி செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இலக்காக இருந்தது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான கிட்டத்தட்ட 4-5 திட்டங்களை கொண்டாந்துட்டோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் அவர் பட்டியலிட்டு சொன்னார். குறிப்பாக பார்த்திங்கன்னா வடசென்னை அனல் மின் நிலையத்தில் வந்து 3வது ஸ்டேஜ், அதில் வந்து 800 மெகாவாட். அதே மாதிரி உடன்குடி, புரியுதுங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட 9,032 மெகாவாட் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4-5 திட்டங்களை அதே மாதிரி உப்பூரில் வந்து ஒரு அனல் மின் நிலையத்தில் வந்து உற்பத்தி வந்து தாமதமானதுக்கு காரணம் தூத்துக்குடியிலேருந்து உப்பூருக்கு நீங்கள் நிலக்கரியை கொண்டு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு அதிகமாகிறதுனால வேறு மாதிரி எப்படி பண்ணலாங்கிறதுல தான் நாங்கள் அதுக்கான ஒரு காலதாமதம் ஆனதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி கிட்டத்தட்ட குண்டாறு அனல் மின் நிலையம் வந்து கிட்டத்தட்ட 2,942 கோடி ரூபா செலவு பண்ணி அதுக்கான உற்பத்தி நிலையம் கிட்டத்தட்ட 85% ஒர்க்கு ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 15% தான் வேலை இருக்குது. அதே மாதிரி கொல்லிமலை, அதே மாதிரி தூத்துக்குடி அனல் மின் நிலையம், இப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டாந்துருக்கோம். பட் எங்களுடைய ஒரே ஒரு பாலிசி விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதில் 50% நம்ம உற்பத்தி செய்யணும், மீதி 50% மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதையெல்லாம் நாங்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அனல் மின் நிலையம் தூத்துக்குடி விஷயமாக இருக்கட்டும், உப்பூர் அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், உடன்குடியிலேருந்து எல்லா திட்டங்களையும் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஒழிய நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம், 85% முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடசென்னை அனல் மின் நிலையம் 3rd ஸ்டேஜ் அப்படிங்கிறத அதையும் சொல்லியிருக்காரு. இந்த ஒர்க்கை பற்றிலாம் நீங்கள் எதையும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற ஒரு வருத்தமாக அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட எவ்வளோ வட்டி கட்டுறோங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி, அதாவது இந்த வெள்ளை அறிக்கையில் ஒரு விஷயம், வருவாய் எங்கே போகுதுன்னே தெரியலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அது யார், நிர்மல்குமார் வந்து வருவாய் வந்தது எங்கே போகுதுன்னே தெரியலன்னா அதில் என்ன பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்களா? இல்லை, எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் இல்லை, எவ்வளோ வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டாடல. நீங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் ஓப்பனாக சொல்லலை? நீங்கள் வருவாயின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க, செலவு எவ்வளவு, எந்தெந்த இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்கிறது தான் அது வெள்ளை அறிக்கை. பட் நீங்கள் எதை பற்றியுமே சொல்லாமல் வருவாய் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்ல, எக்ஸ்சேஞ்சுக்குமே தனியாக அமௌண்ட் இருக்குது, மாதம் எவ்வளோ கட்டணும். இப்போ நீங்கள் வெளியில் வாங்குறீங்க, தேசிய தொகுப்புலேருந்து மின்சாரம் வாங்குறீங்கன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டுமே தனியாக பணம் கட்டுறோம், நம்ம அதுக்குன்னு தனியாக பணம் கட்டுறோம். புரியுதுங்களா?
அதற்கான செலவு எவ்வளோங்கிறது கூட நீங்கள் அதிலெல்லாம் குறிப்பிடலைங்கிறது தான் செந்தில் பாலாஜியுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கிறது ஆட்கள் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் வந்து பணி உயர்வும் கொடுக்கப்பட்டது. நாங்களும் பற்றாக்குறையோடு இருக்கும்போது தான் சீரான மின் விநியோகம் கொடுத்துட்டு இருந்தோம். தவறுக்கட்டு இல்லை. இது வரைக்கும் அப்படி இவ்வளோ மோசமான பெரம்பூரில் முதலமைச்சர் தொகுதியிலேயே இவ்வளோ கேவலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. நாங்கள் தெளிவாக கொடுத்தோமே, எங்களால் எப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு, நீங்கள் உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அப்போ இப்போ இல்லை உண்மையிலேயே மின்வாரிய ஊழியர்களுடைய பற்றாக்குறை வந்து குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லி பற்றாக்குறை இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. செந்தில் பாலாஜியும் 65,000 ம் பணியாளர்கள் பற்றாக்குறைங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ம் பட் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறதுக்கான சோர்ஸ் என்ன, ம் அதை வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு கிளியர் பண்ணணும். வைக்கும் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் செலவு பண்ணி நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை வச்சு தானே நீங்கள் உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியும். இப்போ அதை ஒரே ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்கிறார். 343 பேருக்கு நீங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பணி நியமன ஆணை கொடுத்தீங்க. யார் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தது? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நாங்கள் பண்ணது அது அப்படிங்கிறாரு. போன ஆகஸ்ட்லேயே நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நாங்கள் நடத்தி பாஸ் பண்ணி ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து இது எலெக்ஷன் வந்துருச்சு எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இது லேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது 40 நாள்லேயே டக்குன்னு ஒரு 343 பேரை எடுத்து எக்ஸாம் நடத்தி பாஸ் பண்ணி உடனே ஆர்டர் போட்ட மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் காலகட்டத்தில் இது திமுக காலத்தில் நடந்த விஷயந்தான் அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட 606 பேர் டிப்ளமா ஹோல்டர்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அவங்களும் விரைவில் பணிக்கு வர போகிறாங்க. அதுவும் எங்களுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நாங்கள் எடுத்தோன்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதை தான் அவர் செந்தில் பாலாஜி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்க்குறாங்க அவங்க. 343 பேர் கொடுத்தீங்க. அதே மாதிரி 606 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமா முடித்தவங்களையும் வேலைக்கு வர. அதே மாதிரி 1795 ஐடிஐ முடித்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்னு இருக்காங்க. அவங்களையும் வேலைக்கு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஆர்டர் போடலை, அவ்வளோதான். எங்களுக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே நீங்கள் வேலைக்கு ஆள் எடுத்த மாதிரி ஒரு கணக்கு காட்ட போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏன் அந்த விஷயத்தில் இப்படி ஏன் பண்ணுறீங்க? ஓப்பனாக ஏற்கனவே எடுத்து ஆர்டர் போடுற நிலையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்கிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயந்தான். 65,000 பேர் பற்றாக்குறை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 15,000 பேர் எடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. ஏன் 65,000 பேர் எடுக்கக்குள்ள, ஏன் 15,000 பேர் மட்டும் எடுக்கிறீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா 15,000 பேருங்கிறது வந்து நீங்கள் என்ன நிரந்தர பணியாளர்கள்லாம் கிடையாது, ஒப்பந்த ஊழியர்கள் தான் எடுக்க போகிறீங்க. இது எல்லாமே கிளியரன்ஸில் தான் வாங்கணும். இது ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது எல்லாமே டெண்டரில் எடுக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட கம்பெனிகளுடைய எம்ப்ளாயீஸ். அவங்க எந்த கம்பெனி, அதாவது டெண்டர் எடுக்கிறாங்கல்ல, அந்த கம்பெனி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துரும். எந்த டெண்டர் மாறினாலும் கூட அந்த ஒப்பந்த பணியாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. காரணம், எந்த கம்பெனி மாறினாலும் அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். ஏன்னா அதுக்கும் ஈபிக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் ஒப்பந்த பணியாளர்கள் எல்லாத்தையும் நிரந்தரமாக்கணும் தான் நம்ம பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, முழுக்க அவங்க எல்லாமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்மந்தப்பட்ட டெண்டர் எடுக்கும் கம்பெனிகளின் ஊழியர்கள் அவங்கெல்லாம் அப்படிங்கிறதே விளக்கத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆமாம். அதே மாதிரி இது 300 பேருக்கு இஇஏ பதவி உயர்வு நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கு தெளிவாக டேட்லாம் சொன்னார். அது கேஸ் போட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னா, புதுசாக அதாவது வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு இஇ கொடுக்குறதா, ஏற்கனவே ஏஇயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சீனியாரிட்டியின் அடிப்படையில் இஇ கொடுக்குறதாங்கிற ஒரு கேஸ் ஓடிட்டு இருந்தது. அந்த கேஸுடைய தீர்ப்பு 13ஆம் தேதி மார்ச் 13 வந்துச்சு. 12ஆம் தேதி பட்டியல் ரெடி பண்ணி 13ஆம் தேதி 416 பேருக்கு நாங்கள் லிஸ்ட்டு ரெடி பண்ணி 15ஆம் தேதி ப்ரமோஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தேர்தலில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு. அதனால் எங்களால் பண்ண முடியல. இப்போ இதையும் கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லிட்டீங்க. கேட்டால் அவங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக கொடுக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுத்தோங்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சு முடித்த விஷயம். அதுதான் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்து. இப்போ ஒரு அரசியல் ரீதியான கேள்வி. இப்போ இந்த கடந்த திமுக ஆட்சியில்
மின்துறையில இந்த அமைச்சராக இருந்தவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. ஆமாம். இப்ப எடுத்த எடுப்புல ஒரு 1 1/2 ஆண்டு காலம் திரு செந்தில் பாலாஜி செந்தில் இருந்தாரு. பாலாஜி. பிறகு இடி அவர கைது செஞ்சுச்சு. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில சிவசங்கர் அவர்கள் இருந்தாரு. இல்லை இல்லை தென்னரசு. தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்தாரு. பிறகு சிவசங்கரும் சிவசங்கர். இருந்திருக்கிறாரு. இப்படி 3 இருந்திருக்கிறாங்க அந்த மின்துறையில. ஆனா நிர்மல்குமார் அவர்களுடைய எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஒரு நபரை நோக்கி தான் இருக்கு. ஆனா ஒரு விமர்சனமும் தங்கம் தென்னரசு மீது இல்ல. ஒரு விமர்சனம் கூட சிவசங்கரன் மீது இல்ல. இல்லை இல்லை. இவரை விட அவங்க வந்து கூட ஜாஸ்தியா இருந்திருக்காங்க. இவரோட ஆமாம் ஆமாம் மொத்த டென்யூருமே எனக்கு தெரிஞ்சு 2 1/2 வருஷம் இருந்திருக்கும். ஆமாம். மீதி 2 1/2 வருஷம் அவர் அமைச்சரா இல்லாம தான் வந்து இருந்தார். கழிச்சிருக்கிறாரு. அப்போ என்ன காரணமா இருக்கும்? இவர் மீது மட்டுமே எல்லா சார்ஜஸ் எல்லாத்துக்கும் இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் அதுக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்றது தன்மை. ஸ்மார்ட்னஸ் தான். நீங்கள் வந்து வழக்கத்தை வேற மற்றவங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, தேவையில்லாமல் நம்மளுக்கு எதுக்கு ஒரு சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் எல்லாம் இருக்குது, நம்ம போனீங்கன்னா மீடியாலாம் நம்மளை கேட்கும், எதுக்கு நம்ம தேவையில்லாத வேலைன்னு யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. போய் நம்ம ஏதாவது எப்போ கேட்பாங்க, நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டோம்னா மாட்டிக்குவோம், வேண்டான்னு யாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது விவரம் தெரிந்த எல்லாமே ரிஸ்க்கு கடந்து போயிடுவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்னென்னு பட்டு இவர் ரிஸ்க் எடுத்து உட்கார்றாரு. நீங்கள் கரூர் சம்பவமே நம்ம பார்த்துருக்கலாம். கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட கடத்த 5 நாள் கழித்து திருப்பி உட்காந்து ஒரு 2-3 மணி நேரம் ப்ரெஸ் மீட்டு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார். நீங்கள் எப்படி உடனே வந்தீங்க, சம்பவம் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னார், விளக்கம் சொன்னார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்ப கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை ஊழல் அப்படின்னு சிபிஐ விசாரிக்குதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்போது அது 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சுவலாக வாங்கினதில் அது ஆக்சுவலாக 27,000 டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் தான் கேஸ் இபி போட்டிருக்க கேஸ். அதுதான் புரியுதுங்களா? அதுதான் கேட்குது, அதுதான் கேட்டிருக்காங்க. அந்த இதுதான் அந்த 7 டெண்டரில் தான் இஷ்யூஸு அப்படிங்கிறதே செந்தில் பாலாஜி நீ விளக்கமாகவே சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அது இது அப்பயும் சொன்னார். இந்த டெண்டருங்கிறது 1987லேருந்தே வழக்கமாக என்ன செய்கிறாங்களோ அதே அடிப்படையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்தில் அப்படிங்கிறத இன்றைக்கி விளக்கம் சொன்னார். ஸோ இதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களுக்கு இதுதான். செந்தில் பாலாஜியை டார்கெட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னீங்க, கொங்கு நீ இவ்வளோ பிரச்சனையிலையும் கோயம்புத்தூரில் 3 தொகுதி ஜெயிக்கிறாங்க, இவ்வளோ ஊழல் பிரச்சனை கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னீங்க. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியில் 2 தொகுதி ஜெயிக்குது திமுக. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தல், அவ்வளோதானே வைக்கும். இதில் எவ்வளோ நீங்கள் என்ன நீங்கள் பால் போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் சில பேர்லாம் சோர்ந்து ஓரமாக உட்காந்துருவாங்க, இவர் அதில் இல்லை, இதான் பார்த்துக்கலாம். இது இப்பயுமே அதானே சொல்கிறார், நீங்கள் நான் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன், இதில் ஊழல்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள், பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்கிறதுல ஆதாரம் வந்து சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டை வைத்து நான் சொல்கிறது, நிர்மல்குமார் 1 to 1 உட்காந்து பேசுறதுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்கா? 1 to 1 கூட நம்ம எதிர்பார்க்கல. நம்ம முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ நம்ம அண்மை காலமா நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ மின்வெட்டு. இது சம்பந்தமா அமைச்சர் நிர்மல்குமார்கிட்ட நேரடியாக கேள்விகளை தொடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட கிடைச்சிருக்கும். ஆனா அதையும் இந்த தாவேகா அரசு கேள்வி பதில் நிகழ்ச்சி கிடையாது. பவர் கட்டுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னீங்க, அவர் செந்தில் பாலாஜி இன்னைக்கும் சொன்னார், கருப்பாடுகள்னு சொன்னீங்க. 1% கருப்பாடுகள். ஸோ அப்போ 100 பேரில் ஒருத்தர் யாரோ திருட்டுத்தனம் பண்ணுறாருன்னா அந்த ஒருத்தர் யார் கண்டுபிடிங்க, ஏன் கண்டுபிடிக்கல? அதுக்கப்புறம் ஒன்று ஃபீஸ் கேரியரை திருடிட்டு ஓடி போடுறீங்கன்னு சொன்னீங்க. அது பகலில் திருடிட்டு போகிற ஃபீஸ் கேரியருக்கு கரண்ட்டில் பவர் கட் ஆகுதான்னு கேட்டார். நைட்டு நேரத்தில் பவர் கட் ஆகுதுங்கிறது ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஹார்ட் டிஸ்க் விஷயம் அது செந்தில் பாலாஜி நீங்கள் விளக்க சொன்னார். ஹார்ட் டிஸ்க்குன்னு நீங்கள் காணாமல் போயிடுச்சு, இபி ஆஃபீஸ்லேருந்து மெயின் ஆஃபீஸ்லேருந்து காணாமல் போச்சு, 18ன்னு சொன்னீங்க முதல்ல ஹார்ட் டிஸ்க்கு, 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் திடீர்னு அக்யூஸ்டெல்லாம் பிடிச்சிட்டு மொத்தம் 40 ஹார்ட் டிஸ்க் அவங்கள்ட்ட பறிமுதல் செஞ்சுருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போது உண்மையிலேயே 18க்கு போக மீதி 22 ஹார்ட் டிஸ்க்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறத நீங்களே கேட்டு சொல்லுங்கள் நிர்மல்குமார்ட்டன்னு சொன்னார். ஒரு சவால் விட்டார். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் விஷயத்துலேயும் செந்தில் பாலாஜி அப்படியே ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க.
புரியுதுங்களா? சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹார்ட் டிஸ்க்கு காணோன்னே ம். அதெல்லாம் சில மீடியாக்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஹார்ட் டிஸ்க்லாம் காணா போயிடுச்சாமே, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, பெரிய ஊழலில் மாட்டிக்கிட்டாங்கங்கிற மாதிரி இப்படி ஒரு இமேஜ் ஏற்படுத்துறது தான். அதான் நீ கேட்குறாரு 22 ஹார்ட் டிஸ்க்கு கூடுதலாக நீங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கீங்களே, அதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதனால் இந்த வெள்ளை அறிக்கைங்கிற ஒரு பேரில் உள்ள ஒரு முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி மீதான ஒரு குற்றப்பத்திரிகையை கொண்டாடணும்னு அவருக்கு ட்ரை பண்ணார். அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாரு. நிர்மல்குமார் உண்மையிலேயே இதை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் அவர். செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் வெள்ளை அறிக்கை தொடர்ந்து நிர்மல்குமாருக்கு கொடுக்கப்பட்ட பத்திரிகையாளர் விளக்கத்தெல்லாம் முழுக்க முழுக்க அவர் பார்த்துருக்கார். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பதில் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துருந்தார் நிர்மல்குமார்னா அவர் இன்னும் 1 ஹவரில் உட்காந்து பதில் சொல்லணும், இல்லை நாளைக்கு காலையில் பதில் சொல்லணும். எவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னார். என்ன பணி நியமனம், ப்ரமோஷன் விஷயமா இருக்கட்டும், ஹார்ட் டிஸ்க் விஷயமா இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் சிபிஐ விசாரணை மேட்டராக இருக்கட்டும், என்ன நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாத்தையும் அவங்க பதில் சொல்லணும்ல, அதுதானே சரியாக இருக்கும். சார் இப்போ எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ என்னதான் வந்து அரசியல்வாதி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வச்சாலும் அந்த ஊழலுக்கு வந்து எல்லாம் ஸ்கெட்சும் போட்டு அரசியல்வாதி நவீன விதமாக ஊழல் செய்ய வைக்கிறது வந்து அதிகாரிகள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிதான். ஏன்னா அதிகாரிகள் மட்டும் அவங்க தான் வந்து எல்லாமே மூளையாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திரு நிர்மல்குமார் வகிக்கக்கூடிய இந்த மின்துறைக்கு வந்து அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த மின்துறைக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக சிஎம்டியாக இருக்கிறாரு. கடந்த திமுக ஆட்சியிலும் அவர் தான் இருந்திருக்கிறாரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தானா நாளை பின்ன ஏதாவது வழக்கு பதிவு செய்யணும் இருந்தானா அப்போ இந்த ஊழலுக்கு நீங்களும் இப்போ உடந்தையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதும் இப்போ வழக்கு தொடுக்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட ஒரு கரைப்படைந்த கருத்தை தான் நீங்கள் இந்த துறையிலையும் மீண்டும் அந்த துறைக்கே அவரை வந்து செக்ரட்டரியாக போட்டிருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாம் தோங்குதில்ல. நீங்கள் செந்தில் பாலாஜியை குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, என்ன நேரடியாக செந்தில் பாலாஜியை நீங்கள் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது, தப்பாக நடந்திருந்தால் கூட. காரணம் அதிகாரிகள் தான் கையெழுத்து போடுறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விஷயத்துலேயே அவர் சொன்னார், இது இல்லாமல் 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அதில் கையெழுத்து போடணும். ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா 44,000மா 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லாத்துக்குமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 5-6 பேர் கையெழுத்து போடணும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ அது அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் ஒரு 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சோலார் எனர்ஜி விஷயத்தில் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சின்னு சொல்லி ஒரு 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பயே இருந்த அதிகாரிகள் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் மட்டுமே காரணம் கிடையாது, உயர் அதிகாரிகளும் இதில் கையெழுத்து, இந்த கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களெல்லாம் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி உயர் அதிகாரிகளுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. புரியுதுங்களா? இது எதாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் அதிகாரிகள் சில வழிகாட்டுதலை சொல்லுவாங்க, இது அமைச்சர்கள் ஓகே சொல்லுவாங்க. அமைச்சர்கள் சில விஷயங்களை வழிகாட்டுவாங்க, அது அதிகாரிகள் ஓகே சொல்லுவாங்க. இது ரெண்டுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற விஷயங்கள். இது குறிப்பிட்ட யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் சீனியர் மோஸ்ட், அவர் மாதிரி ஆட்கள்லாம் கட்டாயப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள், கொள்முதல் பண்ணுங்கள், இது தப்பு பண்ணுங்கள், அது தப்புங்கன்னா பண்ண முடியாது. அவங்க லீவ் போட்டு போயிடுவாங்க. சில பேர்லாம் லீவ் போட்டு போயிடுவாங்க. இல்லை இன்னும் சொல்ல போனால் ரொம்ப முரண்டு பிடிச்சாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த துறையில் இருக்கணும், நீ ஏதாவது சாதாரண போய் எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் டிஎம்கே பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அவர் இருந்தார். லாஸ்ட்டு 1 year 1.5 years அவர் தான் இருந்தார். சிவசங்கரன் பீரியட்ல எல்லாமே அவர் தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் இப்போ வரைக்கும் அவர் தான் இருக்கார். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏன் நீ அதிகாரிகள் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு கேள்விக்குறி வரும்ல. இது இயல்பான கேள்வி. இது இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவரெல்லாம் காரணமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும். என்ன காரணத்தினாலும் அவங்கெல்லாம் தவிர்த்துட்டு குறிப்பிட்ட நபரை மேலே மட்டுமே. இதில் என்னென்னா ஈபியில் 4-5 அதிகாரிகள், அங்கே செந்தில் பாலாஜி, இப்படிங்கிற ஒரே ஒரு இமேஜை மட்டும் தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை இன்றைக்கி முகத்திரியை கிழிச்சிட்டார் செந்தில் பாலாஜி. இதெல்லாம் கிடையாது, முடிஞ்ச ஆதாரத்தை காட்டு, நான் தயாராக இருக்கேன்னு இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன செய்கிறார் நிர்மல்குமார் அப்படிங்கிறத பார்ப்போம். நிச்சயமா சார். மின்துறை சார்ந்த இந்த வெள்ளை அறிக்கை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி
அதற்கு விரிவாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார். அதை பற்றியான பல தகவல்களை ரொம்ப ரத்தின சுருக்கமாக அவர் என்னென்னலாம் முன் வச்சாரு, நிர்மல்குமாரனுடைய சார்ஜஸ் எவ்வளோ பிழையானது என்பது பற்றி ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.